வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பள சம்மந்தி. கேரளாவில் பப்பட சம்பந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சைடிஷ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், பருப்பு சாதம், நம்ம வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் நம்ம ஊர் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் செட் ஆகும். இங்கே வந்து சாப்பாடு கூடையும் வச்சு சாப்பிடுவாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில் தலை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 பல்லு தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு, கொஞ்சம் புளி, வெங்காயம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அடுத்தது நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இதில் இஞ்சி பூண்டு, கருவேப்பில் தலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து வணக்கிடலாம். அடுத்தது ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வணங்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வணங்கிடுச்சிட்ருக்கு. இது கூட கடைசியாக எடுத்து வச்ச புளி ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வணக்கிடலாம். ஸோ இது வந்து ஆனியன்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து நான் அப்பளத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ பொரிச்சு எடுத்துடலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அப்பளங்கள் வந்து பொரிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும்போதே எடுத்துடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். கருகாமல் எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கி வச்ச இந்த ஆனியன் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பளத்தில் வந்து உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை வந்து இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்பளம் பிடிக்கும், அப்பளம் வந்து கடித்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதிலையே நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்பளம் இதெல்லாம் போட்டு அப்பள சம்மந்திக்கு வந்துட்டு அரைச்சாச்சு. இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பள சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. அப்பளம் வந்து வெறும் அப்பளமாக சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் வெறும் அப்பளமாக சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு, அப்பள லவ்வர்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து பொடிச்சு விட்டுக்கோங்க, மிக்சியில் போட்டு அரைக்காமல். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.